ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணகிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமி டெம்பிளுக்கு தான். அது எங்கே இருக்குன்னா தெலுங்கானாவில் புவனகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த கோயில் நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து 91 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆஃப்டர்நூன் ஒரு 12:40க்கு மேலே தான் வீட்டிலேருந்தே கிளம்புனோம். நானும் என் ஹஸ்பண்டும் 2 வீலர்லேயே போயிட்டோம். நாங்கள் போன ரூட் பார்த்திங்கன்னா நேரு அவுட்டர் ரிங் ரோட் வழியாக. இந்த ரோட்டில் சுத்தமாக டிராஃபிக்கே இல்லாதனால கோயிலுக்கு ஃபாஸ்ட்டாக போக முடிஞ்சிச்சு. போகிற வழியில் நிறைய குரங்கெல்லாம் பார்த்தோம். குட்டி எறும்பு மாடு. இப்போ நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஹைவேலேருந்து உள்ளே இன்னொரு 1 கிலோமீட்டர் போகணும். மண் ரோடு தான். கோயில் ஆக்சுவலாக பழைய கோயில் தான், ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் ரோடெலாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. மேபி ஃப்யூச்சரில் ரோடெல்லாம் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே உள்ள கோயிலுக்குள்ளே 2 வீலர் பார்க்கிங்க்கு 20 ருபீஸும் 4 வீலர் பார்க்கிங்க்கு 50 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கோயில் டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 8 to 1:30, அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் 2:30 to 9 o'clock வரைக்குமே இருக்கும். ஜென்ரலாக சவுத் சைட் தமிழ்நாட்டில் லட்சுமி நரசிம்மர் கோயில்னு சொல்லுவாங்க. பட் இங்கே தெலுங்கானாவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமின்னு சொல்கிறாங்க. கோயில் என்ட்ரன்ஸ்லேயே சுவாமி பாதம் தான் வச்சுருந்தாங்க. எல்லோரும் அதை தொட்டு கும்பிட்டுட்டு காயின்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. கழுவிதான் போடணுமா? யார் சொன்ன கால் கழுவி போடணும்? உள்ளே சாமி பார்க்க போகும்போது மொபைல் அலோட் கிடையாது. ஸோ அதனால் வெளியிலே கொடுத்துட்டு போயிடணும். அதுக்கு மொபைல் டெபாசிட் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூபீ சார்ஜ் பண்ணுறாங்க. మీ యొక్క మొబైల్ ఆలయంలోకి ప్రవేశం లేదు. మొబైల్ కౌంటర్ వద్ద డిపాజిట్ చేయగలరని మనవి. ఓం నమో వెంకటేశాయ.
இதுதான் வந்துட்டு இந்த கோயிலோட சொர்க்கவாசல்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சூப்பரான ஒரு இடம் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, தெப்பக்குளம் தான். இந்த சாமி வந்துட்டு ஸ்ரீ ரங்கநாதர்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து உள்ள தண்ணிக்குள்ளே காயின்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. 1 ரூபி 2 ரூபி அந்த மாதிரி காயின்ஸ்லாம் உள்ளே போட்டுட்டு இருந்தாங்க. உள்ள தண்ணிக்குள்ளே யாரும் இறங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இறங்காமல் பார்த்துக்கிறதுக்காக செக்யூரிட்டிஸும் பக்கத்துலேயே இருந்தாங்க. அப்புறம் இது வந்துட்டு தேங்காய் உடைக்கிற இடம். எல்லாருமே உடைச்சிட்டு இருந்தாங்க. இது வந்து தேங்காய் உடைக்கிற இடம். எல்லோரும் தேங்காய்லாம் உடைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே தெலுங்கானாவில் பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சது தான். லட்டு தான் வந்து கொடுப்பாங்க. லட்டு ப்ளஸ் புளியோதரை வந்து கொடுப்பாங்க. வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.